முதல்வர் என் குருநாதர் மாதீஸ்வரன் அவர்களை வணங்கி, இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளோட ஜாதகம் அப்பாவுக்கு பேசுமா, அப்பாவோட ஜாதகம் குழந்தைகளுக்கு பேசுமா அப்படிங்கிற வீடியோவை நம்ம பார்க்க போகிறேங்க. எனக்கு தெரிஞ்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோட குருநாதரும் பல மூல நூல்களோட கருத்து என்னென்னு சொல்லுதுங்கன்னா, அவங்கவுங்க ஜாதகம் தான் அவங்கவுங்களுக்கு பேசு, அவங்கவுங்க ஜாதகத்தில் தான் ஆயுள், திருமணம், படிப்பு, தொழில் எல்லாம் இருக்குது அப்படிம்பாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா எம்ஏ முடிச்சிருப்பாங்க, விவசாயம் பார்த்துட்டு இருப்பாங்க, பிஇ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருப்பாங்க, ஹோட்டல் பேக்கரி இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்வியினால் பெறக்கூடிய ஆதாயம் இல்லாதவங்கன்னு அர்த்தம். படித்த படிப்புக்கு என்ன படித்தோமோ அந்த படிப்புக்கு வேலைக்கு போக முடியாமல் பிரம்மதேவனோட கணக்கால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, படித்த படிப்புக்கு சம்பந்தமில்லாத தொழிலை செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா என்ன படித்தாங்களோ அந்த படிப்புக்கு வேலைக்கு போய் சேர்ந்துக்குவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பாவோட தொழிலை அப்படியே பின்பற்றியே வருவாங்க. இப்படி பல 100 விதமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழில்களை செஞ்சிட்ருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்பாவோட ஜாதகம் குழந்தைகளுக்கு பேசுமா, குழந்தைகளோட ஜாதகம் அப்பாவுக்கு பேசுமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்பாவோட ஜாதகத்தை வச்சு பையனுக்கு பலன் சொல்லலாங்க, அவரோட குழந்தைக்கு பலன் சொல்லலாம். ஆனால் அப்பாவோட ஜாதகத்தில் ஒரு நல்ல திசை நடந்து பையனோட ஜாதகத்தில் கெட்ட திசை நடந்ததுன்னா அதுக்கு பலன் மாறுபட்டு போயிருங்க. அதே மாதிரி பையனோட ஜாதகத்தில் நல்ல ஒரு திசை நடந்து அந்த பையனோட ஜாதகத்தில் அப்பா எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்பாவோட ஜாதகத்தில் ஒரு கெட்ட நேரம் முடிச்சிங்கன்னா கணக்கு தப்பாக போயிருங்க, பலன்கள் ஒத்து வராதுங்க. இதை எப்படி நான் அறிஞ்சிட்டேன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட ஒருத்தர் இதே மாதிரி ஜாதகம் பார்த்துருக்காரு, இப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க. என்னோடய அனுபவ ரீதியில் தான் நான் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்கிட்ட கேட்டது இதுதான், சார் இப்போ எங்களுக்கு நாங்கள்லாம் வயசாகிட்டோம், பசங்களோட ஜாதகம் தான் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை இப்போ என்னோடய ஜாதகம் போய் பேசுமா அப்படின்னு கேட்டாருங்க. அவங்கவுங்க ஜாதகம் சார் அவங்கவுங்களுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் இதுக்கு ஏதாச்சும் இப்போ என்னோடய ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பையனுக்கு பலன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேனுங்க, சார் இப்போ சொல்லலாம் ஓரளவுக்கு ஒத்து வருங்க, ஆனால் பையனோட ஜாதகம் இருக்குது, ஆனால் இதில் வச்சுட்டு கேட்குறாரு அவர். அப்படி கேட்கும்போது உங்களுக்கு நல்ல திசை ஓடி அவர் கெட்ட திசை ஓடிச்சுன்னா நான் பொறுப்பில்லைங்க சார் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அவர் இல்லைங்க சார், அவர் அந்த கேள்வியே திருப்பி திருப்பி கேட்டதுனால நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டேனுங்க. அவர்கிட்டவே பர்மிஷன் வாங்கி தான் கேட்டேன், சார் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, கேளுங்க சார் அப்படின்னு. உங்கள் ஜாதகத்தை வச்சுக்கிட்டு பையனுக்கு பலன் கேட்குறீங்க, அப்போ உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தை வச்சே உங்கள் பையன், அதாவது உங்களுக்கு வரக்கூடிய மருமகளை பொருத்தம் பார்த்துட முடியுமா அப்படின்னு கேட்டேன். அது எப்படி சார் முடியும், அதில் செவ்வாதோஷம் இருக்குதா சர்பதோஷம் இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இது எங்கிட்ட கேள்வியாக கேட்குறீங்களா சார்? அப்போது உங்கள் ஜாதகத்தை வச்சுட்டு உங்கள் வரக்கூடிய உங்கள் மருமகள் ஜாதகத்தையும் உங்கள் ஜாதகத்தையும் வச்சு பொருத்தம் பார்த்து உங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு பதில் எது சொல்லிங்க, தப்பு தேங்க சார் அப்படின்ட்டார். அது மாதிரி அனுபவங்கள் நிறைந்த ஜோசியர் நிறைய இருக்காங்க, நிறைய வல்லுநர்கள் நிறைய இருக்காங்க. அவங்ககிட்டையும் நீங்கள் கேட்டு இதை தெரிஞ்சுக்கலாம். என்னோட கருத்து இதுங்க, ஏற்றுக்கிறது உங்களோட விருப்பம்தான், ஏற்றுக்காது உங்களோட விருப்பம்தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ஜாதகம்தான் அவங்கவுங்களுக்கு தொழில், திருமணம், ஆயுள், கல்வி இதை நாளை உறுதி பண்ணுங்க. வணக்கம்.